ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி நடந்து முடிந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 1க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சராக கொடுத்துருக்காங்க, அதாவது ஆ ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 2க்கு இ ஆன்சர், கொஷின் நம்பர் 3க்கு இ ஆன்சர், கொஷின் நம்பர் 4க்கு ஆ, கொஷின் நம்பர் 5க்கு ஆ, கொஷின் நம்பர் 6க்கு இ. எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னாக்கா கொஷின் நம்பர் 6க்கு இ சொல்லியிருக்கும், கொஷின் நம்பர் 7க்கு ஆ, கொஷின் நம்பர் 8க்கு இ, கொஷின் நம்பர் 9க்கு இ, கொஷின் நம்பர் 10க்கு இ, கொஷின் நம்பர் 11க்கு இ, கொஷின் நம்பர் 12க்கு ஆ, கொஷின் நம்பர் 13 ஆ, கொஷின் நம்பர் 14. இதுக்கு வந்து இ ஆன்சர் கொடுத்துருக்கோம். இது நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ். நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க்கில் எத்தனை மார்க் வரும் அப்படின்றத வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஆன்சர்ஸ் தப்பாக கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க ஆன்சருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் எந்த அளவுக்கு எழுதிருக்கீங்க, உங்களுக்கு 14க்கு எத்தனை மார்க் வரும் 1 மார்க்கில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் குருவினாக்கள் சிறுவினாக்கள் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்துருந்தது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தாலே ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்க முடியும். கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் எல்லா கொஷினுமே படிச்சுருந்துருப்பீங்க, நம்ம சேனலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலாம். தமிழுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அப்லோட் பண்ணியிருந்தோம், இங்கிலீஷ்க்கு நிறையவே அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஆன்சருக்கு என்ன ஏது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 14க்கு எத்தனை மார்க் வரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.